யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்த பெண் யார்? வைத்தியர் விடுத்த கோரிக்கை. முல்லைத்தீவில் பெண்ணொருவரின் தங்க சங்கிலி கொள்ளை. யாழ் சாவகச்சேரியில் சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்டவருக்கு விளக்கமறியல். பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து விபத்து, 19 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. இன்று காலை ரணில் பக்கம் சாய்ந்தார் தமிழ் எம்பி. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி பெண்ணொருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் குறித்த பெண்ணின் சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு வைத்தியசாலை பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ஜமுனானந்த அறிவித்துள்ளார். சுயநினைவற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண் தொடர்பான எந்தவிதமான தகவல்களும் இல்லாததால் அவரது சடலம் யாழ் போதனா வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. எனவே சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு பிரதிப்பணிப்பாளர் கோரியுள்ளார். முல்லைத்தீவு வண்ணாங்குளம் பகுதியிலிருந்து வைத்தியசாலைக்கு சென்ற பெண்ணை வீதியில் தாக்கிவிட்டு கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியினை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு வண்ணாங்குளம் கிராமத்தில் இருந்து உண்ணாப்புலவு வைத்தியசாலைக்கு மாதாந்த சிகிச்சைக்கு சென்ற வயோதிப பெண்ணை மோட்டார் சைக்கிளில் வந்த 25, 24 வயது மதிக்கத்தக்க இரு இளைஞர்கள் தாக்கிவிட்டு கழுத்தில் அணிந்திருந்த 5 பவுன் தங்கச்சங்கிலியினை அறுத்து சென்றுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் முல்லைத்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ் சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மீசாலை புத்தூர் சந்தையை அண்மித்த பகுதியில் சட்டவிரோதமாக மணலேற்றி சென்ற டிப்பர் வாகனம் ஒன்றை சாவகச்சேரி போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் ஒருவரை கைது செய்துள்ளனர். சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவர்களின் தலைமையில் போலீசாரின் அதிரடி நடவடிக்கையில் நேற்று முன்தினம் கிளிநொச்சி பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற டிப்பர் வாகனத்தை வழிமறித்து சோதனையிட்டுள்ளனர். இதன்போது போலியான அனுமதி பத்திரத்துடன் சட்டவிரோதமாக மணலேற்றி சென்றமை தெரியவந்ததாகவும் இதையடுத்தே கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபரை நேற்றைய தினம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் பாதனிய பிரதான வீதியில் 2 பேருந்துகள் மோதியதில் 19 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற சிசுசரிய பேருந்தும் மற்றும் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி சென்ற பேருந்தும் மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக அனுராதபுரம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிசுசரிய பேருந்து மாணவர்களை ஏற்றுவதற்காக நிறுத்தப்பட்ட போது பின்னால் வந்த பேருந்து சிசுசரிய பேருந்தின் பின்புறம் மோதியுள்ளது. இந்த விபத்தில் 4 மாணவர்கள், பேருந்தின் சாரதி மற்றும் ஊழியர்களை ஏற்றி சென்ற பேருந்தில் பயணித்த 14 பெண்கள் படுகாயமடைந்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விபத்துடன் தொடர்புடைய ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி சென்ற பேருந்தின் சாரதியை காவல்துறையினர் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார 2024 ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் இன்று காலை கொழும்பு மலர் வீதியில் உள்ள ஜனாதிபதியின் அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்ததாக முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாணயக்காராவின் கூற்றுப்படி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை கையளிப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புறப்படுவதற்கு முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் ஜனாதிபதியை சிறிது நேரம் சந்தித்திருந்தார். 2015 பொது தேர்தலில் தோட்டத்துறையை பிரதிபப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் முதல் தடவையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். 2019 ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட்ட பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் மூலம் நாடாளுமன்றத்தில் நுழைந்தார்.